ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டார்க்கர் மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பயோடேட்டாஸ் மட்டுமே வச்சு வெறும் 2 நிமிஷத்தில் நம்மளால் ப்ரொஃபஷனலாக ஒரு ரெஸ்யூம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட சர்ச் ஐக்கானில் சிவி ரெஸ்யூம் மேக்கர் அந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்யூம் பிடிஎஃப் மேக்கர் சிவி புல்டர் அப்படின்னு இருக்கும். இதோட லோகோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ கீழே பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரு ப்ரொஃபைல் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ப்ரொஃபைல் நேம் என்ட்ரு பண்ணோன்னா உங்கள் ப்ரொஃபைல் இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே மேனேஜ் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா மோர் செக்ஷன்ஸில் ரெஃபரன்ஸ், அச்சீவ்மெண்ட், பப்ளிகேஷன், அவார்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த செக்ஷன்ஸ்லாம் ஆன் பண்ணணுமோ எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் நெக்ஸ்ட் உங்களோட நேம், ஃபோன் நம்பர், உங்களோட மெயில் அட்ரஸ், உங்கள் லிங்க்டு அக்கௌண்ட் இருந்து அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் என்ட்ரு பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேவ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ், உங்களோட கோல், உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் எம்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எதாவது ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதுலேயும் நிறைய டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை கூட நம்ம சூஸ் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம குறுக்கி அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது வேர்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்டிஆர் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ நீங்கள் வரிசையாக எப்படி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ என்ட்ரு மட்டும் மேலே சேவ் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயா வேலை பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனியோட நேம் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னவா வேலை பார்த்தீங்க, ஸோ எந்த டேட்டில் இருந்து எப்போ அந்த டேட்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேலை பார்த்தால உங்களோட ரோல் என்ன அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் காலேஜ் டைமில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் நேம், அடுத்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் என்னவா இருந்தீங்க, ப்ராஜெக்டோட டியூரேஷன், நெக்ஸ்ட் அந்த டீமில் எத்தனை பேர் இருந்தீங்க, ஸோ அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேவ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் இன்ஃபர்மேஷன், அடுத்து நீங்கள் 10th 12th படித்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ், டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிங்க, அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிங்க அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு யூனிவர்சிட்டி ஆர் ஸ்கூலுன்னு இருக்கும். ஸோ எல்லாமே இதே ஃபார்மேட் தான். அடுத்து ஸ்கோர் இருக்கும், அடுத்து எப்போ முடிச்சிங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கொடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹையர் குவாலிஃபிகேஷன்லேருந்து லோவர் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட வெப்சைட், நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், ஜெண்டர், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷன் அண்ட் சைனுன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா டிக்ளரேஷன் நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். அப்படி உங்களுக்கு எழுத முடியலை அப்படின்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதிலே 3 விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே சைன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு சைன் போட முடியல அப்படின்னா பேப்பரில் சைனை வரைஞ்சி அதை உங்கள் பிஎன்ஜி ஆட்டு கன்வெர்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே டேரெக்டாக வரைஞ்சிருவீங்க அப்படின்னா
வரையறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஐக்கான் இருக்கும். பேக் வந்துடுங்க. ஸோ பாட்டமில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது விடுபட்டு இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஆன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களோட ஹாபி, உங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ரெஸ்யூம் அப்படின்னு ரெண்டாவதாட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமெயிலில் அட்டாச் பண்ணுறது PDF அப்படின்னு இருக்கும். ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து ரெஸ்யூமை வந்து சூப்பராக வந்து 2 நிமிஷத்தில் வந்து சூப்பராக நம்ம பயோ டேட்டா மட்டுமே வச்சு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.